இவன் பேர் தான் சுபாஷ். இவனும் இதுக்கப்புறம் வர பொண்ணும் லவ் பண்ணாங்களா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு பார்ப்போம். இவங்க தான் அந்த ஹீரோயின் கீதா. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான் ஒன் சைடா. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் தான் வில்லனாச்சு. இவன் பேர் கோகுல். இவன் பேர் சரவணன். ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத கோகுல் ஃப்ரெண்ட். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி உயிரும் மயிருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் நில்லு, ஒன்று சொல்லு. சொல்லு. எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது. நீ தான் எனக்கு பிடிக்கும். உன்னை எப்போ தெரியுமோ அப்பத்துலேருந்து. இதுக்கு மேலே நான் சொல்லாமல் இருக்க முடியல. ஓ சரி. என்ன எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இருக்க? எனக்கு தான் தெரியுமே, நீ எப்போ சொல்லுவான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டேய் மச்சான், மூட்டு ஒன்று சொல்லணும்டா. சொல்கிறா. இங்கே சொல்ல முடியாது, கொஞ்சம் தனியாக வாயேன். டேய் போய் லவ்வா நீ சும்மாடுறா. டேய் உன் ஆளும் அந்த சுபாஷும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா சொல்கிற? சும்மா உலட்டு இருக்காதடா. நேற்று காலைல தான்டா பார்த்தேன். நீ வேணா அவங்ககிட்டே வந்து கேட்டு பாடுறா. வந்து தோலை. ஏய் சுபாஷ், இங்கே வாடா. சொல்கிறா. டேய் நீங்கள் தொல்லை பண்ணுறீங்களாடா? ஆமாம். இது என்ன என்கிட்ட சொல்லலை? எல்லார்ட்டையும் சொல்லிட்டா இருப்பாங்க. டேய் நான் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டேன்டா, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறேன்னு. அவகிட்ட சொன்னியா முதல்ல? இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தானே சொன்னேன். இப்போ இல்லைன்னு சொல்லிடு, அவ்வளோதான். டேய் அப்படிலாம் விட முடியாது, என் மானமே போயிடும். புரிஞ்சுக்கோ, விட்டுரு. எது விட்டுறா? நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்கிறேன், நீ விட்டுருன்னு சொல்கிற. லவ் பண்ணலன்னு சொன்னால் எப்படி அசிங்கமாகும்? விட்டுன்னு சொன்னால் விடுமுறைன்னு சொல்லுவேன் நீ. இதுக்கப்புறம் உன்னை அந்த பொண்ணோட பார்த்தேன், அவ்வளோதான் நம்ம போடா. டேய் நானும் இவ்வளோ தான் லவ் பண்ணுறோம், இதுக்கப்புறமும் பண்ணுவோம், சரியா? டே மச்சான், இந்த பசங்கிட்ட சொல்லி அவனை ஏதாவது செய்யணும்டா. என்னை பார்த்தா என்ன பொட்ட மாதிரி தெரியுதா? இது ஏன் பிரச்சனை, பார்த்துக்கிறேன். டேய் உன்னை அவ கிட்டே போகக்கூடாதுன்னு சொன்னா அவ்வளோ அப்புறம் நீ என்கிட்டே சொல்றியா? லவ்ல மரியாதை எங்கேருந்துடா வந்துச்சு?
அவளை நீ உண்மையாக லவ் பண்ணியிருந்தா நீங்கள் வந்திருக்க மாட்ட. டேய் இவன்லாம் ஒரு ஆள். ஏய் நீ போ, இதுக்கப்புறம் அவகிட்ட வரமாட்டேன்னு சொல்லிடு. சாரி. டேய் தின்ன அவனை அப்படியே விட்டுட்டியாமே. அப்புறம் என்ன பண்ணணும்? மத்தா வாடா சண்டை செய்யலாம். வயிறு வேணாம், வா. ஒரு பொண்ணை நம்ம ஆளுன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவளுக்கு ஆள் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கோங்க.